குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினசரி வாழ்க்கையில் பல மனிதர்களை அவதானிக்கிறோம், பல நபர்களுடைய செயல்களை கண்டு கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ, அந்த பார்வை நமக்கு எதை உணர்த்துகிறதோ, முதல் பார்வையில் நமக்கு என்ன தோணுதோ அவங்கள பற்றி, அவங்க செயல்களை பற்றி, அதை வச்சு அவங்க இப்படித்தான், அவங்க இவ்வாறு தான், அவங்க கேரக்டர் இப்படி தான் சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் பெரும்பாலும் 80 to 90% தவறாகவும் இருக்கிறது. ஒரு ஆளை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறோமோ மேம்போக்காக பார்க்குறதன் மூலம், நுனிப்புல் மேய்வதன் மூலம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். பட் அந்த விஷயங்களை நம்ம ஒரு முறைக்கு இருமுறைக்கு பல முறை உள்நோக்கி பார்த்து உண்மையை நன்கு உற்று நோக்கி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாலுடைய ஒரு ஆளை நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நம்ம டே டு டே லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம், 2 dimension, 3 dimension, 1 dimension பரிமாணங்கள். அதாவது ஒரு பொருளை ஃபோட்டோவில் பார்க்குறப்போ அது ஜஸ்ட்டு ஒரு பிம்பமாக, ஒரு இமேஜாக மட்டும்தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோ அதனுடைய மேம்பட்ட பரிமாணங்கள், அதனுடைய என்ஹான்ஸ்டு டைமென்ஷன் எப்போ தெரியும்னா, இன்னும் கொஞ்சம் அது டிவியில் பார்க்குறப்போ, அது வர்றப்போ அதனுடைய முழு அமைப்பும் நமக்கு தெரியுது. நேர்லேயே வர்றப்போ இந்த 360 டிகிரி வியூ, முழு பரிமாணத்தையும், முழு டைமென்ஷனையும், ஒரு பொருளுடைய ஒரு முழு பரிமாணத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப தான் அந்த பொருள் எப்படி இருக்குது, அதனுடைய லெங்க்த்து, விட்த்து, ஹைட்டு என்ன, அதனுடைய கரெக்டான டைமென்ஷன் எல்லாம் நமக்கு தெரியுது. ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கின்ற அந்த பரிமாணங்கள், பரிணாமங்கள் இல்லை, பரிணாமம் அப்படிங்கிறது எவல்யூஷன், பரிமாணங்கள்ங்கிறது டைமென்ஷன். ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், மீனிங்கே வித்தியாசம் ஆகிடுது இல்லைங்களா? இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியிருக்குங்க. நம்ம பார்க்குறதுனால நமக்கு கிடைக்கின்ற ஒரு தகவல் நம்ம மூளைக்கு போகுது. ஆக்சுவலாக அந்த விஷயங்கள் உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை விட அதிகமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. நம்ம டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிட்டோமே, இது மிகப்பெரிய தவறாயிட்டேன்னு சொல்லிட்டு வெட்கி தலை குனிகின்றோம். அப்படி வெட்கி தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு தடவை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாமல் நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்புவோம் அல்லது நம்பாமல் இருப்போம். அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. ஓகேங்களா? நம்ம திருத்திக்க வேண்டிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம கவனம் செலுத்தி நம்மளை இன்னும் மேம்படுத்த ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.